ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போமா? சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சுருந்தேன் மக்களே. சப்பாத்தி, முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் தான் குருமா மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காளான் நேற்று பண்ணது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, அதனால் தோசைக்கல்லில் போட்டு அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்புறம் அவருக்காக மறுபடியும் கஞ்சி வச்சுருந்தேன். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே கஞ்சி வச்சுருப்பேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு கஞ்சி மாதிரி வச்சேன். அது கொடுத்துர்லாம், அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காலிஃப்ளவர் குழம்பு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் குக்கரில் விசில் வச்சனால ஃபுல்லாக குழஞ்சிருச்சு, இல்லைன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் அப்படியே இருந்திருக்கும். குக்கர்லேயே போட்டு பண்ணிடலாம், அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சு விட்டுட்டேன். காலையில் நான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் மதியத்துக்கு இந்த கஞ்சி தான், நானும் கஞ்சியை குடிச்சிட்டேன். மதியானம் எனக்கு தனியாக சாப்பாடு யார் செய்கிறதுன்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு முட்டையும் அதுக்கப்புறம் இந்த காளானும் இது பண்ணிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஃபிள் கடை இருந்துச்சு, மேப்பிள் வாஃபிள், அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். சரி வாஃபிள் சாப்பிட்லான்னு போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் புருஷனுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நாங்கள் ஜேஎம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே அட்மிட் பண்ணியாச்சு அவரை. ஆக்சுவலி சும்மா போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்காருல்ல, நீங்கள் ட்ரிப்ஸ் ஏற்றிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக 2-3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது, அதுக்கப்புறம் லூஸ் மோஷனும் ஆகுது. இவர் என்னன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு. சொன்னால் தானே எனக்கு தெரியும். நைட்லேருந்து போகுதாமா, எனக்கும் தெரியாது. 2 டைம் போயிட்டு வந்தார், நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா காலையிலேயே போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கலாம். இவர் ஒன்றுமே சொல்லாமல் இது பண்ணிகிட்ருக்காரு. பயங்கரமாக உடம்பு வலி, பேக் பெயின் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னார். அப்புறம் நான் போயிட்டு இது தேடுறதுக்காக போயிட்ட மக்களை ஆட்டோ கிடைக்குமான்னு கேட்குறக்காக வெளியில் போய் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஆட்டோவே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தேன், ஆட்டோ புக் பண்ணி. அதுக்கப்புறமா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் மக்களே.